இன்னைக்கு நம்ம டெலிகோ நர்சரி எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, இந்த பசங்கள்லாம் விட்டு வெளில வந்திருப்பாங்க. அந்த வில்லி தான் வந்து காப்பாத்திருப்பா. லாஸ்டா வந்து அந்த வில்லிங்க டீமோட சேர்ந்து ஒரு பிளானும் போட்டிருப்பா. அதுக்கடுத்து இங்கே கட்டுறாங்க. இங்கேயா எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. தியோடோர் கூட அந்த ஜோனஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கப்பயே அங்க வந்து கதவை தட்டுறான் ஒரு காவலாளி. இது மாதிரி அந்த பசங்களை கூட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு டாலி தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா வரது அந்த மலை மாடு வந்து அப்படியே இவர் மேல நெருப்பு கக்குவானா. அப்படியே எங்கே கட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஆளுங்க இங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தாங்க நெருப்பு அடிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பசங்கன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடி வந்துட்டு இருக்க. அங்க இருக்க போலீஸ்லாம் வந்து இவங்களே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டினோ சொல்லிட்டு இருக்கான், டே இவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அந்த 3 பேரும் சொல்றாங்க, இது மாதிரி நாங்க இவங்களை பாத்துக்கிறோம், நீ போய் பசங்களை காப்பாத்து டாலி அப்படின்னு சொல்லிட்டு டாலியை உள்ள அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே டாலி உள்ள ஓடி வரான். இங்கே உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கப்பயே மேலே ஃப்ளோர் உடச்சிட்டு வந்து கீழே விழுக்குது. யாருன்னு பார்த்தா இந்த 3 பேர் தான். ஒன்று நாங்கள் திருப்பி பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மாடு நெருப்பு துப்ப இவன் சாட்டை வச்சு அடிக்க அவ சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த 3 பேருமே சமாளிச்சுட்டு டெலிகோ இவங்க மண்டை மேலேயே குதிச்சு மேலே ஏறி ஓடி போயிடுறான். அங்க உள்ள கட்டுறாங்க ஜோனஸா உள்ள 2 வில்லைங்க கூட செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பசங்கெல்லாம் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. சுத்தி அந்த ரூமே வேற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஜோனஸால சமாளிக்க முடியல. அவ்வளவுதான், அவங்க அடிச்சவரை மயக்கம் போட வச்சிடறாங்க. இந்த பசங்கெல்லாம் பயந்து போய் பத்திட்டு இருக்காங்க. அவ பார்த்தா கரெக்டா அங்க டாலி வந்துடுறான். அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்க வந்து 3 பேரும் அந்த போலீஸ் அடிச்சு போட்டுட்டே இருக்காங்க. அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இப்படி வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே ஹென்ரிக்கோட ஒய்ஃபும் டினோவோட பட்லரும் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் டாலிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இங்க உள்ள டாலியை கட்டுறாங்க. டாலி வந்து அந்த மாஸ்க் போட்டவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், மடைக்கு வந்து டாலி கழுத்துட்டே கத்தி வச்சிடறான். கத்தி வச்சுட்டு எங்க குறுக்கையில, அதாவது எங்க பிளான் குறுக்கையில யாரு வந்தாலும் சும்மா ஆட மாட்டோம், அந்த ட்ரம்ப்பை பழி வாங்குறதா எங்களோட முதல் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க. இப்ப அதை பத்தி இவன் சொல்லிட்டு இருக்க. டாலி சிரிச்சுட்டு இருக்கான். என்னடா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, எலி சேர்த்த மாதிரி ரொம்ப கொடூரமான வாடை அடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ டாம்பீரு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மூஞ்சில குத்தி விட்டுறான். அந்த மாஸ்க் கீழே விழுந்துருது. பார்த்தா உடம்பு முழுக்க அவன் பேண்டேஜா சுத்தி வச்சிருக்கிறான். எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாம்பீர் வேற. அப்போ பார்த்தா அவனோட மித்த டீமும் வந்துடுறாங்க. விலங்கு டீமு மொத்தமாக இங்கே வந்துடுறாங்க. இப்போ டாலி உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்பயும் டாலி சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த டாம்பீர் என்ன பண்ணிடுறான், சுற்றி வந்துட்டு டாலி நெஞ்சில்ட்டே குத்திடுறான். அவ்வளோதான், அப்படியே ரத்தம் சொட்டுது. டாலி அப்பயும் எந்திரிச்சு நிற்க தான் பார்க்குறான். இவன் அடங்கவே மாட்டான் போலேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் என்ன ஆகுது, நம்ம டீம் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு டாலி என்னாச்சு எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப அவங்க சொல்கிறாங்க, வில்லங்க டீமு உங்க கூட சண்டை போட்டது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா இது எங்க பிளான்லயே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பசங்களெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்க அழுதுகிட்டு இருக்குங்க. இவங்க போய் தடுக்கலான்னு பார்த்தா மேல நெருப்ப கக்கிட்டு, இது மாதிரி அந்த பசங்களை இப்ப கொல்ல மாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி போகும்னு சொல்லிட்டு டாலி சொன்னா இவங்க சொல்றாங்க, இது மாதிரி டாலிக்கு அடிபட்டுருக்கு, உனக்கு தான் முதல்ல சிகிச்சை பண்ணணும், நீ உயிரோட இருந்தா தானே அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப யூ அழுகிற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ரஃபல் யூவை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கான் போல. அவனை பார்த்தா அவன் நல்லா தான் இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அடுத்த சீன்ல நானி வீட்டு தான் கட்டுறாங்க. இது மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க முதல்ல அங்க வந்திருப்பாங்க, ஏன்னா லாஜோனஸால மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும். அவர் வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருல்ல, அந்த ட்ரூ ஆஃப் ஆம்பை வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவரை பிடிக்க வந்திருப்பாங்க. அப்புறம் ஏன் பசங்களை தூக்கிட்டு போனாங்க, ஏன்னா பசங்களை வச்சு உண்மையை வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஆனா லாஜோனஸ் அந்த பசங்களுக்காக உண்மையை சொல்ற ஆள்லாம் கிடையாது. வேம்பயர் இனத்துக்காக அவர் நம்ம பிள்ளைங்களை தியாகம் கூட பண்ணுவாரு. நம்ம அதுக்குள்ள நம்ம பசங்களை போய் காப்பாற்றணும். ஏன்னா வந்து அவங்க குடும்பமே அப்படிதான், அந்த ட்ரூ ஆஃப் வேம்பை வந்து மறைவா வச்சுக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வேம்பயர் இனத்துக்காக எதை வேணா பண்றதுக்கு துணிவாங்க. இந்த குழந்தைங்கலாம் ஏமாத்துறோம், அதுதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் வாங்கி கொடுத்தா கூட போதும், நம்ம போய் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழந்தைங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே கட்டுறாங்க. லாஜோனஸையும் இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப இங்க இவரை உட்கார வச்சிருக்காங்க. டாலி சொல்லிட்டு இருக்கான், நம்மளால அதை கரெக்டா சொல்ல முடியாது, அவங்க அவசரப்படுத்தி கேட்டாங்கன்னு வையன், அவர் வந்து நம்ம குழந்தைங்களா இல்ல ட்ரூ ஆஃப் வேம்பையான்னு சூஸ் பண்றப்ப நம்ம ட்ரூ ஆஃப் வேம்பை தான் அவர் சூஸ் பண்ணுவாரு, குழந்தைங்களை கை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி டாலி சொல்றான். இங்க அடுத்த சிலையே இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. யூ வந்து இந்த நானிக்கிட்ட தான் விட்டுட்டு போறான். போன தடவை இந்த அம்மா வீட்டை பூட்டி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா. இப்ப வந்து இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டு எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா டாலியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சரி இப்ப எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் டாலி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நாங்க ஒரு டாம்பீரை பார்த்தேன் தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, டாம்பீரா அதாவது வேம்பயருக்கும் மனுஷனுக்கும் பிறந்த பையன் தான் வந்து டாம்பீர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவனை பத்தி ஒரு கேஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு லைப்ரரியில சீக்ரெட் டோரை ஓப்பன் பண்ணி கீழே இன்னொரு பெரிய லைப்ரரி இருக்கு, அங்க கூட்டிட்டு வரோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா
டாப் சீக்ரெட்டாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே இவன் காப்பி போட்டு எடுத்து வச்சிருக்கானா. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ, அதுவும் வால்ட் ஏஜென்சியில் இருந்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட, ஆமாம் இப்போ தொலைஞ்சு போயிட்டுன்னா இப்போ கரெக்டாக இதுலேருந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம்ல, ஈஸியாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டாலி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கேஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெபுலான்னு ஒரு வில்லேஜ் மொத்தமாக அது எரிஞ்சு போயிடுச்சா. அந்த வில்லேஜில் இருந்தவங்க மோஸ்ட்லி இந்த டாம்பீர் மனுஷனுக்கும் வேம்பேருக்கும் பிறந்தவங்க தானா. அது எரிஞ்சு போனதுக்கு காரணமே இந்த ட்ரம்ப்போட அந்த மனமாற்றம்னு சொல்லிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி அப்போதான் இதுவும் நடந்திருக்கான். ஆனால் அதுலேருந்து தப்பிச்ச ஒருத்தன் தான் இப்போ வந்து இந்த ட்ரம்ப்பை பழி வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அதுதானே சொல்லியிருப்பான், இது மாதிரி ட்ரம்ப்பை பழி வாங்கிறதுக்கு யாருக்கு ஒரு கேள்வி என்னன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதுலேருந்து உயிர் பொழைச்ச ஒருத்தன் தான் இப்போ வந்து பழி வாங்கிறதுக்குறான்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே கட்டுறாங்க வில்லைங்க இடத்துலையா இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த பசங்க வந்து பயப்படவே இல்லை, இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க, அது எனக்கு தான் இது உனக்கு தான் சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லா இடத்தையும் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இப்போ நம்ம நர்சரி வச்சு நடத்துகிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த மண்டே வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.